வரலாற்றுல கடல்னு சொன்னாலே ரெண்டு பேரோட பேர் தான் கெத்தா நிக்கும். ஒருத்தங்க ஐரோப்பாவே நடுங்க வச்ச வைக்கிங்ஸ், இன்னொருத்தங்க தென்கிழக்கு ஆசியாவையே தான் உள்ளங்கைக்குள்ள வச்சிருந்த சோழர்கள். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதி இருந்தா யாரு ஜெயிச்சிருப்பாங்க? அவங்க கிட்ட இருந்த அந்த ரகசிய ஆயுதங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். முதல்ல அவங்களோட பலமே அவங்க கப்பல்கள் தான். வைக்கிங்ஸோட லாங் ஷிப்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். இது ஆழம் குறைவான ஆத்துல கூட மின்னல் வேகத்துல போகும். திடீர்னு கரை ஏறி ஊருக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்க இது ரொம்ப வசதியா இருந்துச்சு. ஆனா சோழர்களோட டெக்னாலஜி வேற லெவல். ராஜேந்திர சோழன் காலத்துல இருந்த கப்பல்கள் வெறும் படகுகள் இல்ல, அவை கடல்ல மிதக்கிற கோட்டைகள். பல அடுக்குகள் கொண்ட இந்த கப்பல்கள்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள், குதிரைகள், ஏன் யானைகளை கூட ஏத்துட்டு போயிருக்காங்க. வைக்கிங்ஸ் வேகத்துல கிங்னா சோழர்கள் பலத்துல கிங். அடுத்து போர் முறை. வைக்கிங்ஸ் பெர்சர்க்கர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகை வீரர்களை வச்சிருந்தாங்க. இவங்க பயமே இல்லாம காட்டு மிராண்டித்தனமா தாக்கி எதிரிகளை நிலக்குலைய வைப்பாங்க. அவங்களோட ரவுண்ட் ஷீல்டு மற்றும் பேட்டில் ஆக்ஸ் உலக புகழ் பெற்றது. ஆனா சோழர்களோட பலம் அவங்களோட கட்டமைப்பு. ஒரு ஆர்கனைஸ்ட் ஆர்மி. சோழர் படையில வில்லிசை வீரர்கள் ரொம்பவே துல்லியமா தாக்குவாங்க. அதை விட முக்கியம் சோழர்களோட யானை படை. கடற்போர்ல கூட யானைகளை பயன்படுத்தி எதிரி கப்பல்களை உடைக்கிற தந்திரம் சோழர்களுக்கே உரியது. ஒரு வைக்கிங் வீரர் தனிப்பட்ட முறையில பலசாலியா இருக்கலாம், ஆனா ஒரு சோழர் படை ஒரு ராணுவ எந்திரம் மாதிரி செயல்படும். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வைக்கிங்ஸ் பெரும்பாலும் கொள்ளையடிக்கவும் புதிய நிலங்களை கண்டுபிடிக்கவும் தான் ஆசைப்பட்டாங்க. அவங்க போன இடத்துல நிரந்தரமான கட்டிடங்களையோ அரசாங்கத்தையோ பெருசா உருவாக்கல. ஆனா சோழர்களா அவங்க ஒரு நிலத்தை ஜெயிச்சா அங்க நிர்வாக முறையை கொண்டு வருவாங்க. வரி வசூலிப்பாங்க, ஏரி குளங்களை வெட்டுவாங்க. இன்னைக்கும் இந்தோனேஷியா, மலேசியா நாடுகள்ல நம்ம தமிழ் பெயர்களும் கலாச்சாரமும் இருக்கிறதுக்கு காரணம் சோழர்களோட தீர்க்கமான பார்வை தான். தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில கூட வைக்கிங்ஸால நினைச்சு கூட பார்க்க முடியாது. முடிவா சொல்லணும்னா வைக்கிங்ஸ் ஒரு புயல் மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சோழர்கள் ஒரு கடல் மாதிரி அமைதியா இருப்பாங்க. ஆனா ஆக்கிரமிச்சா அந்த இடமே அவங்களுக்கு சொந்தமாயிடும். வைக்கிங்ஸ் ஐரோப்பாவோட வரலாற்றை மாத்தினாங்கன்னா சோழர்கள் ஆசியாவோட அடையாளத்தையே உருவாக்குனாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஆழ்கடல்ல மோதி இருந்தா சோழர்களோட பிரம்மாண்டமான கப்பல்களும் திட்டமிட்ட போர் முறையும் வைக்கிங்ஸ கண்டிப்பா திணறடிச்சிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வரலாற்று நாயகர்கள்ல யாரு அல்டிமேட்? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஹிஸ்டரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப், ஃபேக்ட்வர்ஸ் தமிழ்.